அண்மை செய்தி. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கிறார். அந்த வகையில் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழை பெய்தது. இதன் காரணமாக 4 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் பல்வேறு வள கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் மாநில அரசு மேற்கொண்ட மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை பிரதமருக்கு விளக்கியதோடு மத்திய அரசிடமிருந்து உடனடியாக நிதி உதவியை அளிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது சென்னை பெருவெள்ளம், அதாவது இரட்டை பேரிடர்களை சமாளிக்க மத்திய அரசின் ஆதரவை அளிப்பதாக பிரதமர் உறுதியளித்ததோடு வெள்ள நிலைமையை மதிப்பீடு செய்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நியமித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில்தான் தென் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாறு காணாத வெள்ளம் தொடர்பாக விசாரிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார். அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கைகள், சேத விவரங்கள் தொடர்பாக பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக மத்திய அரசு நிதியை வழங்க வேண்டும் எனவும், குறிப்பாக ஏற்கனவே கோரப்பட்டிருக்கக்கூடிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் பிரதமரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். பிரதமர் உரிய நிதி அளிப்பதாக உறுதியளித்ததோடு வெள்ள மதிப்பீடுகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நியமித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.